டாக்டர் பிளஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என்ன நம்ம பார்க்க போறோம்னா முக்கியமானது உங்களுக்கு இப்போ மகளிர்களுக்கு நீங்கள் குழந்தை பிறந்த பின்னாடி உள்ள தொப்பைக்கும், அதாவது ஆப்ரேஷன் பண்ணுறாங்களே சிசரின் பண்ணுற அவங்களுக்கும் வயிறு பெருசாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தொப்பை மாதிரி இருக்கும், அசிங்கமாக இருக்கும். அதே போல் பேக்கில் உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அது மாதிரி நிறைய சதை மாதிரி அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு தான் இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன். இது எதனால் ஏற்படுதுன்னா, நார்மல் டெலிவரியில் இருக்கவங்க எந்திரிச்சு நடப்பாங்க, குப்பரைக்கு படுப்பாங்க, எக்ஸசைஸ் செய்யலாம். அதனால் அவங்களுக்கு அந்த இடத்துல அமுங்கிரும். இதே சிசரின் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணியிருக்கனால சூச்சர் போட்டிருப்பாங்க, தையல் போடுறதுனால உங்களுக்கு இதுவும் அசைக்காமல் உட்காந்துருக்கனால சூதக கட்டுன்றது இருக்கும். உள்ள கேஸ் வாயு போய் தங்கிடும். அதனால் வயிறு ரொம்ப பெருசாக ஊதிக்கிட்டுற மாதிரி ஒரு சங்கடப்படுறீங்க எல்லாருமே. அதை சரி பண்ணுறதுக்கு தான் இப்போ நான் உங்களுக்கு நல்ல மருந்து சொல்ல போகிறேன். அதை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா தொப்பையெல்லாம் கரைஞ்சிரும். இப்போ நல்ல ஒரு ரிசல்ட் அது. வெள்ளை வெங்காயம் 1 கிலோ வாங்கிக்கணும், கல்கண்டு 3/4 கிலோ, நெய் 1/4 கிலோ, 3ஐயும் வாங்கிக்கணும். வாங்கிக்கிட்டு நல்ல பசுநெய்யாக இருக்கணும். அதே போல் வெள்ளை வெங்காயம் சுத்தமாக இருக்கணும். நெய்யும் வெட்டி பெரிய வெங்காயத்தை அந்த பெரிய வெள்ளை வெங்காயத்தை நல்லா நறுக்கிட்டு பொடிசாக நறுக்கிட்டு நெய்யில் வதக்கணும். ஒரு நல்ல சிவப்பு நிறமாக வரணும், அதாவது கருகவும் கூடாது. அதை வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டு ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். கல்கண்டு எடுத்து பாவு காய்ச்சிக்கணும். ஒரு பதம் தான் வரணும், 2 பதம் 3 பதம்லாம் வரக்கூடாது. அதில் வெங்காயத்தை அரைச்சதை ஊற்றணும். ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நெய் ஊற்றி அது லேகியம் மாதிரி வரணும். வந்துச்சுன்னா நீங்கள் அந்த லேகியத்தை எடுத்து வச்சுக்கிட்டு காலையில் 1 ஸ்பூன், நைட்டு 1 ஸ்பூன், டெய்லியும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டு சுடுதண்ணியில் குடிக்கணும். குடிச்சிங்கன்னா 15 நாள்லேயே உங்களுக்கு வயிறு நல்லா கரைஞ்சிரும். உங்களுக்கு அந்த பின்னாடி பக்கம் இருக்க பேக்கில் இருக்கிற அந்த வாயுவும் முன்னாடி கேஸாக இருக்கிறதும் அந்த வயிற்றில் இருக்க கேஸும் சரியாயிடும். இதை வீட்டிலே நல்லா செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட்டு. அப்படி முடியாதவங்க வாரத்தில் முடிஞ்சளவு வெங்காயம் கிடைக்குதா உடனே செஞ்சு சாப்பிடுங்க. அப்படி கிடைக்கலன்னா எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துல வாங்கி சாப்பிடுங்க. வெள்ளை வெங்காயம் நான் சொல்கிறது, வெள்ளை வெங்காயத்தை கண்டிப்பாக சாம்பார் பொரியல் பண்ணி இது மாதிரியும் சாப்பிட்லாம். நீங்கள் பூசணிக்காய் கூட சேர்த்து வெள்ளை வெங்காயம் சாப்பிட்ணும். இது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.